ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது லக்ஸரில் இருக்க மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட கோயில் வளாகங்களில் ஒன்றான மெடிடென்ட் ஹபுல இருக்கோம். இது கோயிலின் முதன்மை நுழைவாயில், ஃபர்ஸ்ட் பைலான்னு சொல்லலாம். இதில் 3ஆம் ராம்செஸ் மன்னரின் போர் வெற்றிகள் மற்றும் படை அணிவகுப்புகள் சிற்பங்களாக மிக அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு. இது இருபுறமும் தூண்கள் சூழ்ந்த கிரேட் கோர்ட்யார்ட். இந்த இடம் பொதுக்கூட்டங்கள் மற்றும் மத சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுவர்களில் உள்ள சிற்பங்கள் பண்டைய மத வழிபாடுகளையும் பண்டிகைகளையும் விவரிக்கின்றன. செகண்ட் பைலான் வழியாக போனோம்னா இன்னொரு கோர்ட்யார்ட் வருது. இங்கே ஹைப்போஸ்டைல் ஹால் அப்படிங்கிற உயர்ந்த தூண்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தூணும் அழகாக செதுக்கிய மத சிற்பங்களும் அரசரின் உத்தரவுகளும் கொண்டவை. கோயிலின் முக்கியமான பகுதியான இங்கே மதச்சடங்குகள் நடந்திருக்கு. இங்கு ராஜா 3ஆம் ராம்செஸின் வெற்றிகள் மற்றும் கடவுளர்களுக்கு அவர் காலத்தில் வழங்கிய அர்ப்பணிப்புகள் சிற்பங்களாக காணப்படுகின்றன. இந்த ஹாலை கடந்த உடனே கோயிலின் மிகப்பெரிய புனிதமான பகுதியான ஹோலி ஆஃப் ஹோலிஸ் இருக்கு. பண்டைய எகிப்தியர்களின் முக்கிய கடவுள் அம்முன்ரா மற்றும் பிற கடவுள்களுக்காக சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. சில அசல் வண்ணப்பூச்சு வேலைப்பாடுகள் இன்னும் சிற்பங்கள் அப்படியே ஒட்டிட்டு இருக்கு. இது கோயிலின் பண்டைய சிறப்பை பற்றிய ஒரு அற்புதமான கலைநயமிக்க அரிய பார்வையை நமக்கு கொடுக்குது. ஒரு பொக்கிஷமான தொல்பொருள் தளமாக மாறுவதற்கு முன்பு காப்டிக் கிறிஸ்டியன் மொனாஸ்ட்ரியா அது இருந்திருக்கு. இங்குள்ள தூண்களை பார்க்கும்போது சந்திரலேகான்னு நம்ம தமிழ் படத்தில் வர பெரிய கொட்டு முரசு செட் தான் ஞாபகத்துக்கு வருது. Il nome dell'informazione. Ramses uguale Yes, how are you? Shahrukh Khan, Yeah, Salman Khan. yes. Ah, கோயிலின் அருகே 3ஆம் ராம்செஸ் மன்னரின் அரண்மனை அமைந்திருக்கு. இது வழக்கமான கோயில் வடிவமைப்பில் காணப்படாமல் இங்கு விண்டோ ஆஃப் அப்பியரன்சஸ் எனப்படும் சிறப்பு ஜன்னல் இருக்குது. இதன் மூலமாக அரசர் பொதுமக்களை நேரடியாக சந்திக்க முடிஞ்சிருக்கு.
இப்போ லக்ஸரில் உள்ள கொலோசி ஆஃப் மெம்னோன்ஸ்ல இருக்கும். இவை கிமு 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 3ஆம் அமென்ஹோடெப் என்ற ஃபாரோ மன்னர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதையும் அவரது கைகள் முழங்கால்களில் ஊன்றியிருப்பதையும் சித்தரிக்கின்றன. ஒவ்வொரு கொலோசியின் அடிப்பாகத்திலும் உள்ள சிறிய உருவங்கள் அவரது மனைவி ராணி தியே மற்றும் அவரது தாயார் முதன்றியாவை குறிக்குது. இந்த சிலைகள் ஒவ்வொன்றும் சுமார் 18 மீட்டர் உயரம் கொண்டவை. ஆரம்பத்தில் இந்த சிலைகள் 3ஆம் அமென்ஹோடெப்பின் பிரம்மாண்டமான கோயிலின் நுழைவாயிலை காவல் காத்தன. பின்காலத்தில் நிகழ்ந்த பூகம்பம் மற்றும் வெள்ளத்தால் கோயில் முழுவதும் அழிந்துவிட்டது. கிமு 27இல் நிகழ்ந்த ஒரு சக்தி வாய்ந்த பூகம்பம் வடக்கு புறத்தில் இருக்கும் சிலையை உடைத்தது. இது ஒரு மர்மமான நிகழ்வுக்கு வழிவகுத்தது. அதாவது விடிய காலையில் சிலை மிக பயங்கரமாக பேய் இசை போன்ற ஒரு ஒளியை வெளிவிடுமாம். இந்த பாடலால் கவரப்பட்ட பண்டைய கிரேக்கர்கள் இந்த நினைவு சின்னத்தை ட்ரோஜன் போரில் புகழ்பெற்ற ஹீரோவான மெம்னானுடன் தொடர்பு படுத்தினார்கள். மேலும் அந்த ஒளி அவர்களது தாயார் விடியலின் தெய்வத்திற்கு வாழ்த்தும் ஒளி என்று நம்பினர். ஆகையால் இதற்கு கொலோசி ஆஃப் மெம்னோன் என்று பெயரிட்டனர். இத்தோட எங்களது 7வது நாள் டூர் முடிஞ்சு ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் எங்கே பார்த்தாலும் பெரிய சிலைகளும் இடிந்த கோயில்களும் மிகப்பெரிய தூண்களும் இருக்குது.